சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா அமைந்திருக்கும் படம் இந்த ரெட்ரோ. கார்த்திக் சுப்புராஜ் தன்னுடைய சகாக்களுடன் இணைந்து மீண்டும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை சூர்யாவுக்கு தேடி கொடுத்திருக்கிறாரு. சந்தோஷ் நாராயணன் மற்றும் அனைத்து டெக்னீஷியனுக்கும் அது மிக மிக உதவியா இருந்திருக்கிறாங்க. இந்த வருடத்திலேயே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமா இருக்க போறது இந்த ரெட்ரோ. இப்ப நான் சொல்லணும்னு தான் ஆசை, ஆனா அப்படி இல்லைங்களே. என்ன உண்மையா ரெட்ரோவோட நிலவரம் அப்படின்றத நம்மளுடைய சேனல்ல இப்போ திரை விமர்சனமா பார்க்கலாம் வாங்க. இது சுரேஷின் 50-50 உண்மைக்கு பக்கமாக இருபுறமும் சமமாக. கார்த்திக் சுப்புராஜ் இந்த படத்தோட கதையை சூர்யா கிட்ட சொல்லும் போது எப்படி சொன்னாருன்னு நமக்கு தெரியல. என்ன காதல் படம் சொன்னாரா, இல்ல நல்ல ஆக்ஷன் படம் சொன்னாரா, இல்ல சஸ்பென்ஸ் நிறைந்த படம்னு சொல்லி சொன்னாரா, இல்ல கடவுள் பக்தி உள்ள ஒரு படம்னு சொல்லி சொன்னாரா, எந்த விதத்துல கதை சொன்னார்னு தெரியல. ஆனா நம்ம சிற்றறிவுக்கு ஏற்பட்ட மாதிரி இந்த கதையோட ஒரு ஒன் லைன் ஸ்டோரி நான் சொல்றேன். தன்னை விரும்பாத காதலியை, அடிக்கடி விரும்பாத காதலியை எப்படியாவது அடைய வேண்டும் என்று ஊர் விட்டு ஊர் போய் அங்கிருக்கும் மக்களை காப்பாற்றும் கதை தான் இந்த ரெட்ரோ. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே கொஞ்சம் படம் மூவ் ஆகுது. ஒரு 15-20 மினிட்ஸ் வரைக்கும் படம் பாக்குறதுக்கு நல்ல என்கேஜிங்கா இருந்தது. நல்லா அப்படி ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியே இந்த படம் அதே வேகத்துல ஒரே ரூட்டு போக மாட்டாங்க. இங்க ஒரு ரூட்டு, அங்க ஒரு ரூட்டு, இங்க ஒரு ரூட்டு, அங்க ஒரு ரூட்டு, மாறி 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 இவங்க எதுல டிராவல் பண்றாங்கன்னு நமக்கு தெரியல. கிளைமேக்ஸ் கடைசி 15 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க எதுல டிராவல் பண்றாங்க, ஏன் இந்த டிராவல், எதுக்கு இந்த படம் அப்படின்ற மாதிரி அந்த கதையில ஒரு சரியான ஓட்டமே இல்லாத இந்த படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட். எடுத்தோன்னே ஏன் மைனஸ் பாயிண்ட் சொல்லணும், பிளஸ் பாயிண்ட் ரொம்ப கம்மி, மைனஸ் பாயிண்ட் தான் அதிகம் இந்த படத்துல. அதுவும் எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா சூர்யா மாதிரி ஒரு இவ்வளவு பெரிய நடிகரை வச்சு ஏன் இந்த இயக்குனர் சரியா படம் எடுக்க மாட்டாங்க. எனக்கு சூர்யா மேல ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்னன்னா, ஏன் இந்த மாதிரி கதைகள் ஏன் இந்த மாதிரி எல்லாம் கேட்கிறாரு. அவரோட கதைகள் அவர் முதல்ல அவர் கேட்கிற கதைகள்லாம் இப்ப நம்ம பார்த்தாலே ஒரு குடும்பத்தோட போய் உட்காந்து ரசிக்கிற அளவுக்கு அவர் கதை கேட்டு ஐயன்லாம் யோசிச்சு பாருங்க. ஐயன் படம்லாம் எப்படி எடுத்திருப்பாங்க, குடும்பப்பாங்கான ஆக்ஷன் எல்லாமே இருக்கும் அதுல. அந்த மாதிரி பல படங்கள் நடிச்சிருக்கிறாரு. சிங்கமா இருக்கட்டும், அயனா இருக்கட்டும், பேரழகனா இருக்கட்டும், பல படங்கள் அந்த மாதிரி நடிச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி இப்ப எந்த படமும் சரியா கதை கேட்க மாட்டேன்றாரு என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நல்ல கதை கேட்க ஆரம்பிக்கணும் சூர்யா சார். கதை கேட்கறதுனா நீங்க யாரு, உங்களுக்கு கதை கேட்கிற டீம் யாருன்னு தெரியல. மெயினா இப்ப கார்த்திக் சுப்புராஜ் இதுக்கு முன்னாடி ஒரு படம் டைரக்டர் சங்கருக்கு ஒரு கதை எழுதி கொடுத்தாரு. உங்களுக்கு தெரியும், தெலுங்குல ராம்சரண் ரொம்ப நல்லா வந்திருந்தாரு. அவர் ஒரே படத்துல சங்கரையும் ஏமாத்தி ராம்சரணையும் ஏமாத்தி அந்த படம் படு பாதாளத்துல போய் விழுந்தது. சங்கரே ஏமாத்தினவர் அவரு. அது ஏமாத்தினாரா இல்ல அவர் சொல்ற கதை கேட்கும் போது நல்லா இருக்கு, எடுக்கும் போது நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியல. ஜிகிர்தண்டா, பீஸா அந்த 2 படத்தை தவிர இது வரைக்கும் கார்த்திக் சுப்புராஜ் சார் எடுத்த எந்த படமுமே சரியாவே வரல. எதனால மக்கள்கிட்ட போய் சென்றடைய மாட்டேங்குது தெரியல. நீங்க படம் எடுக்கிறது மக்களுக்காக தான் படம் எடுக்கிறீங்கன்றத மனசுல வச்சுட்டு படம் எடுங்க. சரி, இந்த படத்துல அதுக்காக மொத்தமுமே படம் அவுட் ஆனா இல்ல, அது மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியாது. மொத்தமே படம் அவுட்லாம் சொல்ல முடியாது. படம் பார்க்கலாம், கொஞ்சம் லெஸ் தென் ஆவரேஜ்னு சொல்லலாம் படத்தை. சரி, என்ன அதுல பிளஸ்ஸா இருக்கு அப்படின்னா சூர்யா 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 அவர் பார்க்கும்போது நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கும்போது என்ன மாதிரியான ஒரு நடிகர், ஏன் இவர் எத்தனை மக்களை கவர்ந்த நடிகர், ஏன் இந்த மாதிரி பண்றாருன்னு அது அவர் மேல பச்சாதாபம் ஏற்படுத்த தவிர அவர் மேல நம்மளுக்கு கோபமே வரல, கொஞ்சோட கோபமே வரல. இந்த மாதிரி படம் இந்த மாதிரி அவர் போய் மாட்டிக்கிறாருன்றதான் நம்மளுக்கு கஷ்டமா இருக்க தவிர மற்றபடி அவர் மேல இது இல்லை. நல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவருடைய போர்ஷன் பாத்தீங்கன்னா அந்த சிரிக்காத ஒரு கொஞ்ச நேரம் இருக்கும், சிரிக்காம இருப்பாரு. அதெல்லாம் உண்மையா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. கடைசி அந்த இன்டர்வல் டைம்ல தான் சிரிப்பாரு. ஸ்மைல் பண்ண அழகா இருப்பீங்க, ஸ்மைல் பண்ண அழகா இருக்கு, உண்மையா ஒரு ஸ்மைல் பண்ண அழகா தான் இருப்பாரு. அவர் ஒரு ஆண் அழகன். அவர் அந்த மாதிரி பெண்கள் ரொம்ப ரசிச்சு, ஆண்கள் ரொம்ப ரசிக்கிற ஒரு அழகு சூர்யா கிட்ட இருக்கு. அவர் சிரிப்புல இருந்து, ஒரு உடல்ல இருந்து, ஒரு முகம்ல இருந்து எல்லாமே குடும்பத்துல பக்கத்து வீட்டு அலட்ட பார்க்கக்கூடிய நடிகர் சூர்யா ரொம்ப அழகா பர்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. என் கண்ணுக்கு சூர்யாவை தவிர என் மனதை கவர்ந்த ஒரு நடிகர் யாருன்னா மலையாளத்தை அந்த வில்லன் நடிகர் அவங்க அப்பாவா நடிச்சவர் செம்ம சூப்பரா ஆக்ட் பண்ணிக்கிறாரு. அவர் மலையாளத்துல மிக மிக சிறந்த படங்களை அவரு நடிச்சவர். அவருடைய அந்த நடிப்பு ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது. சூர்யாதும் அவருடைய நடிப்பு 2 பேரும் நடிப்பு படத்துல பிரமாதமா இருந்தது. சரி, சந்தோஷம் மியூசிக், அதுக்கு மியூசிக் நல்லா தான் இருந்தது, ரைட்டு. கார்த்திக் சுப்புராஜ் டைரக்ஷன் அது சுமாரா தான் இருந்தது, ரைட்டு. இப்ப நம்ம ஒரே படம் பார்க்க போகும்போது எதுக்கு படம் பார்க்க போறோம் அப்படின்னா அந்த படம் எப்படின்னா இருந்துட்டு போகுது, பாக்குற ரசிகர்ல கவரணும்.
டெக்னிக்கலா அது அப்படி இருக்கு, டெக்னிக்கலா அது இப்படி இருக்கு, அதெல்லாம் தேவையே இல்லை. ஒரு சாதாரண மனுஷன் படம் பார்க்க போகும்போது என்னது பார்க்க போறான்? நம்ம எல்லாமே படமே வந்து பெரிய பெரிய அறிவாளி மட்டுமா படம் பார்க்க போறாங்க? ஒரு சாதாரண ஆள் படம் பார்க்கும் போது அவனுக்கு பிடிச்ச மாதிரி, அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி சில விஷயங்கள் வைங்க. இல்ல நீங்க வந்து ஆர்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்களா, அப்ப இந்த மாதிரிலாம் நீங்க வந்து பண்ணுங்க. நான் வந்து ரொம்ப டெக்னிக்கல் சைட்லாம் ரொம்ப போய் ரொம்ப ஆராயலாம் வேண்டியதுலாம் கிடையாது. டெக்னிக்கல் சைட்லாம் யாரும் போய் படம் பெருசா போய் பார்க்கறது கிடையாது. படம் பார்க்கும்போது 2-2.5 மணி நேரம் பார்க்கும்போது நமக்கு எங்கேஜா சூப்பரா இருந்தா அந்த படத்தை வந்து எல்லாரும் விரும்பி பார்ப்பாங்க. இந்த படத்துல வந்து ஹீரோயின் வந்து நடிச்சிருக்கிறாங்க. பட் அவங்க நல்லா சொல்றதுக்கு வந்து ரொம்ப இல்லை. அவங்க வந்து ரொம்ப சட்டில்டா அப்படியே நடிச்சிருக்கிறாங்க. ஜெயராம் வராது, பெரிய சிரிப்பு கலைஞர் அப்படின்றாங்க. ஒரு சிரிப்பு வரல, ஒன்னும் வரல. அப்புறம் இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவருக்கு வந்து வயிற்றுல வந்து ஒரு வேல் மாதிரி ஒண்ணு வரைஞ்சி அவர் அப்படியே பிறக்கிறாரு, கிருஷ்ணரா பிறக்கிறாரு, அவரு முருகரா இருக்கிறாரு. என்னமோ நம்மள வந்து எங்க எடுத்துட்டு போறாங்கன்னே நமக்கு வந்து புரியல. எங்க எடுத்துட்டு போறாங்க இந்த கதை வந்து எங்க எடுத்துட்டு போது இவ்வளவு முடிச்சு போடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல. மேபி அறிவாளிங்க யாரெல்லாம் மிக சிறந்த அறிவாளிகள் இந்த படத்தை போய் பார்த்தாங்கன்னா நம்மளை பாராட்டுவாங்களான்னு தெரியல. எங்களை மாதிரி ஒரு சாதாரணமான ஆளுக்கு வந்து முதல்ல கதை சொன்ன விதமே வந்து சுத்தமா பிடிக்காதால எதையுமே நம்ம என்ன பண்ண முடியல, ஃபுல்லா ஈடுபாடோட நடிக்க முடியல. சரி படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு வந்து அப்படியே மேனேஜ் பண்ணி போயிடுச்சு, சமாளிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு சமாளிச்சு ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டு அப்படிங்கிற நல்ல சீன். ஒரு சீன் மட்டும் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு 10-15 நிமிஷம் அதுல வந்து பாட்டு, சண்டை, எமோஷன், காமெடி எல்லாமே இருக்கும். அது ஒரே ஷாட்ல எடுத்திருப்பாங்க. அந்த சீன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா இருந்தது. அதுல ஆக்ட் பண்ண எல்லாருமே மிக பிரமாதமா ஆக்ட் பண்ணாங்க. எங்கேயுமே வந்து அங்க ஒரு இதுவே தெரியல, ப்ராப்ளமே இல்லாம அழகா அந்த சீன் எடுத்திருந்தாங்க. அதுல வந்து ஒரு டைரக்டருக்கும் ஒரு நடிகர்களுக்கும் இந்த படத்துல ஒரு ஸ்டாண்ட் அவுட் சீன் அது நம்ம வந்து சொல்லலாம். அது அவ்வளோ எடுத்திருந்தாங்க. அது கண்டிப்பா எல்லாருமே பாராட்டப்படும் நினைக்கிறேன் நானு. அதுக்கப்புறம் இந்த படத்துல அப்படியே டிராவல் ஆகிட்டே இருக்க, போலீஸ் ஸ்டேஷன் போறாரு, ஜெயில போடுறாங்க, அவ்வளவு பெரிய ஆளுன்றாங்க, அடிக்கிறாங்க, தங்க மீன்கள் தங்கம்ன்றாங்க. தங்க மீன்றான் படத்து கிளைமேக்ஸ்ல அந்த தங்க மீனுக்காக பிரதம மந்திரி போராடுறாரு. மீன்ஸ் இப்ப மத்தியில இருக்கிறவங்க வந்து இந்த தங்க மீனை எடுத்தாதான் இன்னும் வாழலாம், வாழாதுன்னா என்னென்னமோ பில்டப் கொடுக்குறாங்க. கடைசி அந்த தங்க மீன் ஒண்ணு காட்டுறாங்க பாருங்க. அப்ப மிச்ச மீதி இருந்ததும் போயிடுச்சு. அதை போய் தங்க மீன் அதுக்காடா இவ்வளவு போராடி இருந்தீங்க அப்படின்னு அதுவும் ஒரு சலிப்பு தட்டுற மாதிரி பண்ணிட்டானுங்க. இதெல்லாம் கூட பரவாயில்ல, சமாளிக்க விடுங்க. செகண்ட் ஹாப்ல ஒரு சின்ன தீவை காட்டுறாங்க. அந்த தீவுல பாத்தீங்கன்னா அங்க ஒரு கிங்கு, இது 1990 நடந்த கதை. சரி நம்ம எதுக்கு 35 வருஷம் கதை முன்னாடி போடுறாங்கன்னா அப்பெல்லாம் இது நடந்தது. இதெல்லாம் படம் பார்க்க இவ்வளவு யோசிச்சாங்க படம் பார்ப்பான். 1990 வந்து ஒரு கிராமமா இருந்தது, பழங்குடி மக்கள் இருந்தாங்க. அவங்கள வந்து ஒரு ராஜா ஆளுமை பண்ணாரு. அங்க ஒரு கிங் ஒருத்தர் பையன் வந்தாரு, அச்சாரு ஒச்சாரு, அடிமைத்தனம் பண்ணாரு. முடியலங்க, சத்தியமா சொல்றாங்க. இவ்வளவுதான் நீங்க வந்து ஒரு கதை இருக்கு, ஒண்ணுமே ரியலிஸ்டிக்கா இல்ல. அதுல சூர்யா வராரு, அவரை சண்டை போடுறாரு, அவரு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க, சண்டை வாங்குறாங்க. ஏன்னா கிளாடியேட்டர் தான் படம் கடை பார்த்துட்டு இந்த படம் கதை எழுதினாரா கார்த்திக் சுப்ராஜ். ஏன் சூர்யாவை ஏன் இந்த அளவு நீங்க கஷ்டப்படுத்துறீங்க? சூர்யா சார் ஏன் நீங்க அடுத்து நடிக்கிற ஆர்ஜே பாலாஜி படம் கூட இப்பெல்லாம் இருந்துட்டு போகுது, அது நல்லா தெரியல. இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா எல்லாத்தையும் இழுத்து மூட்டு என்ன பண்ணுங்க, ஃப்ரெஷ்ஷா உட்காந்து ஒழுங்கா நல்ல கதை கேட்க ஃபர்ஸ்ட் கும்பலை வந்து கூட வைங்க. ஒரு நல்ல நீங்க இந்த மாதிரி ரொம்ப டெக்னிக்கல் சைடு போவாதீங்க, ஃபர்ஸ்ட் ஃபேமிலி சைடு வாங்க. சாதாரணமா ஒரு படம் நடிங்க, ஃபர்ஸ்ட் ரொம்ப சாதாரணமா ஒரு படம் ஆக்ட் பண்ணுங்க. குடும்பத்துக்கு பிடிச்ச மாதிரி, ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி, சண்டைலாம் வேணாம். ரொம்ப முதல்ல ஒரு சாதாரணமா ஒரு படம் நடிங்க. படம் நடிச்சு அந்த படம் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 2-3 படம் அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பார்க்க எவ்வளவு மக்கள் வெயிட் பண்றாங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க, அவ்வளவு நினைச்சு பாருங்க. எத்தனை ரசிகர்கள் கஷ்டப்படுவாங்க. இந்த படம் பார்த்துட்டு அவன் வீட்டுக்கு கூட தூக்கமே வராது. மற்ற ஃபேன்ஸ் தான் அவனை போட்டு கலாய்ச்சி இருப்பாங்க. அதனால நீங்க உங்களை மட்டும் யோசிக்காதீங்க. கொஞ்சம் பாம்பேல இருந்து கொஞ்சம் வாங்க, சென்னைக்கு வாங்க, உட்காருங்க. உட்காந்து நல்ல கதையா கேட்டு நல்ல நீங்க ரொம்ப பயமா டேரக்ட்லாம் போகாதீங்க, ரொம்ப நார்மல் டேரக்டர்கிட்ட போங்க. பெரிய டேரக்ட்லாம் வேணாம். இப்ப அடுத்து நீங்க லோகேஷ் கனகராஜை வச்சு இன்னொரு படம் ரோலக்ஸ் ஒரு படத்தை எடுத்து அவர் என்ன பண்ண போறாரோ தெரியல. முதல்ல அந்த அப்நார்மல் கதையை விட்டு ஒரு நார்மல் கதையை எடுத்து பண்ணி மீண்டும் நீங்கள் பழைய சூர்யாவா வரணும்னு சொல்லிட்டு நம்ம 50-50 சேனல் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி.